இந்த மாநாட்டை சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய சென்னிமலை ஆண்டவர் ஜோதிட சித்தர் டி.ஆர். கோபாலகிருஷ்ணன், ஈரோட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அவர்களை நாம் அழைக்கின்றோம். இவர்கள் நல்ல ஒரு சிவனடியார், சிவதீட்சை எடுத்து பூஜை செய்கின்றவர். ஒரு 16 ஆண்டுகளாக ஸ்ரீவாஞ்சியம் தலத்திலே இந்த கடை ஞாயிறு தீர்த்தத்திலே மிகப்பெரிய அன்னதானத்தை செய்து கொண்டு வருகின்றார். ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி, சரவணபவ ஜோதிட நிலையம் என்றெல்லாம் வைத்து 25 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஜோதிட சம்பந்தமான பணிகளை செய்கின்றார். அதைவிடவும் சிறப்பு, ஜோதிட வகுப்புகளை பல வகையிலும் நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்தியா முழுவதிலும் 17,280 மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார் ஜோதிட துறை. அவ்வளவு ஒரு அகாடமியை ஒரு முறையாக நடத்தி கொண்டு வருகின்ற போற்றுதலுக்குரியவர்கள் 5 ஜோதிட நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். பல மாநாடுகளிலே அங்கம் வகித்திருக்கின்றார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 10,000க்கும் மேற்பட்ட திருமண பொருத்தங்களை பார்த்து திருமணங்களை நிகழ்த்தி வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட கைராசிக்காரர் வேதா நிலையம் என்று வைத்து இன்றைக்கு ஜோதிடத்தை சிறப்பாக உலகெல்லாம் எடுத்து சென்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ஜோதிட சித்தர் டி.ஆர். கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அவர்களை சிறப்புரை வழங்குமாறு வேண்டுகின்றேன். வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் ஒரு மகா அற்புதம், மகா எளிமை. பெருமை மிகு நம்ம சன்னிதானம் ஐயாவை வணங்கி ஜோதிடத்தில் பல மாநாடுகளை நம்ம நடத்தியிருக்கோம். பல்லாயிரக்கணக்கான பேரை ஒன்றிணைச்சு நடத்தியிருக்கோம். திருநள்ளாறில் அதை எல்லாத்த விட நான் ரொம்ப சிறப்பாக நினைக்கிறது என்னென்னா, இந்த திருநள்ளாறில் ஐயா இவ்வளோ சிறப்பாக இந்த ஜோதிடர்களுக்கு அப்படின்ட்டு இந்த 4 நாள் ஒரு சிறப்பு நிகழ்வை செய்கிறது உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயமாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா ஜோதிடர்கள் நமக்கான மாநாட்டை நடத்துகிறோம், அதில் பெரிய கூட்டங்களை பார்க்குறோம், பெரிய கருத்துக்களை சொல்கிறோம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆன்மீகமும் ஜோதிடமும் சேர்ந்து ஒரு மாநாட்டை நடத்துது அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு காரியமாக தான் இருக்கு. பொதுவாக சிவ பூஜைங்கிறது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. ஆனால் அற்புதமான அந்த சிவ தொண்டில் இருக்கக்கூடிய நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் ஜோதிடர்கள் மிகச் சரியான பாதையில் போகணும்னு இப்படி ஒரு மாநாட்டை இப்போ துவக்கியிருக்காங்க. இந்த மாநாடு இன்னும் பல நூறு மாநாடு, பல ஆயிரம் மாநாடாக பெருகணும். பல ஆயிரம் ஜோதிடர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புகளை தரணும்னு நான் இங்கே இருக்கிற தர்பாரண்யேஸ்வர சுவாமியை வேண்டி அவரை கேட்டுக்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தி காலத்தியப்பர் அவரை வேண்டியும், என்னுடைய சென்னிமலை ஆண்டவரை வேண்டியும், என் குருநாதரை வேண்டியும் இந்த சிற்றுரையை உங்களுக்கு கொடுக்குறேன். ஜோதிடத்தில் பிரசன்னம். நண்பர்களே, ஜோதிடம்னாவே எல்லோரும் முதல்ல என்ன தெரியுங்களா, நீங்கள் எவ்வளவு தான் பல விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு சொன்னாலும் எவ்வளவு பண்ணாலும் முதல்ல நீங்கள் பலன் சொல்லணும். பலன் சொல்லாமல் ஜோதிடத்தில் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. வந்த உடனே பலன் சொல்லணும். பிரசன்னம்னா என்ன அப்படின்னா, பொதுவாக ஜாதகம் உங்களுக்கு இருக்கும், அந்த ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறதுங்கிறது ஒரு முறை. சார் என்ற ஜாதகமே இல்லை, ஜாதகமே இல்லை, எனக்கு உங்களால் பலன் சொல்ல முடியுமா அப்படின்னா 100% முடியும். அப்படிங்கிறது தான் பிரசன்னம். இப்போ பிரசன்னத்தில் பல முறை இருக்குது. ஜாமக்கோல் பிரசன்னம் இருக்குது, மகாதேவ பிரசன்னம் இருக்குது, இப்படி பலவிதமான கஷ்டமான பிரசன்னங்கள் இருக்கு. அதில் கவிப்பு இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் நாம்
நம்மளுடைய வகுப்புகளில் அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 10,000 மாணவர்கள் படித்த ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு. அது என்னன்னா இந்த ஆண்டவர் பிரசன்ன வகுப்பு. வந்தவங்கள ஒன்றுமே கேட்கறது இல்லை. இங்கே வா, உங்களுக்கு என்ன வேணும் சார்? என்கிட்ட ஜாதகம் இல்லை. என்கிட்ட ஜாதகம் இருக்கு, ஆனால் அது சந்தேகமாக இருக்கு. உங்களால் பலன் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியும். இதே திருமண பொருத்தத்துக்கு நண்பர்களே, இதுவரைக்கும் ஒரு 10,000த்திற்கும் மேற்பட்ட திருமணங்களை நம்ம பொருத்தம் பார்த்து நடத்தி வச்சுருக்கிறோம். இந்த லைவ் உலகம் முழுக்க போகுது. என்னுடைய பல பேட்டிகள் நான் சொல்லியிருக்கிறேன். இதுவரைக்கும் அந்த சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் ஒரு திருமண பொருத்தம் கூட ஃபெயில் ஆனதில்லை. ஒரே ஒன்று கூட பிரிஞ்சு வாழ். எனது உலகம் முழுக்க போது நாளைக்கு கேள்வி கேட்பாங்க, எப்படிங்கய்யா நான் என்னால் ஃபெயில் ஆகியிருந்தா அந்த கேள்வி வருமா இல்லையா? இது என்னுடைய பெருமை இல்லை, எனக்கு எந்த பெருமையுமே இல்லை. எல்லாமே என் சென்னிமலை ஆண்டவருடைய முருகன் கொடுத்த கருணை. இது வேற எதுவுமே இல்லை. அப்போ இந்த பிரசன்னத்தை திருமண பொருத்தத்திலையும் பார்க்கலாமா அப்படின்னா 10 ஜாதகம் எடுத்துட்டு வராங்க. 10 ஜாதகம் எடுத்துட்டு வந்தா ஒன்னொன்னையும் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீங்க வந்தவன் இன்னைக்கு இந்த ஜாதகம் தான் பொருந்தும்ங்கிறத உடனே என்னுடைய ஆண்டவர் பிரசன்னத்தை அந்த டைம் ஓடக்கூடிய பிரசன்னத்தை போட்டா இந்த ஜாதகம் பொருந்தும், இந்த 2வது ஜாதகம் பொருந்தது, 4வது ஜாதகம் பொருந்தல, 5வது ஜாதகம் பொருந்தலைன்னு உடனே சொல்லிட முடியும். அப்ப அதை மட்டும் எடுத்து நீங்க பார்த்தா போதும். அந்த மாதிரி ஆண்டவர் பிரசன்னம்ங்கிறது இன்னைக்கு நிகழ்வுகளை இப்ப பாருங்க. கும்பத்துல 4 கிரகங்கள் இருக்கு, இப்பவே போர் இருக்கு. அப்போ பிரசன்னம்னா என்னன்னா நிகழ்வுகள், இன்றைய நிகழ்வுகளை வைத்து ஓடக்கூடிய லக்கணத்தை போட்டு ஒரு மனிதனுக்கு முழுக்க முழுக்க பலன்களை சொல்லுவது ஆண்டவர் பிரசன்னம். அப்படி ஒன்று இருக்கா? முடியுமா? முடியும். இந்த இடத்துலயே கூட யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த ப்ளூ சட்டக்காரர் இருக்கு. இப்ப வேணா போட்டு பார்க்கலாம். வாங்க ஐயா, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து நில்லுங்க ஐயா, அனுமதியோட ஒரு சின்ன. இப்ப இவருக்கு நம்ம ஆண்டவர் பிரசன்னம் மூலியமா ஒரு சில பலன்களை சொல்லி காமிப்போம். அது எப்படி வருதுன்னு பாருங்க. இப்ப 10:50 AM இல்லைங்களா? இன்னைக்கு பௌர்ணமி திதி, திருதி யோகம், பவகரணம், ரிஷப லக்னம் வந்திருக்குது. ரிஷப லக்னம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் ஜாயிண்ட் ஆக போகுது. சரி, அப்போ உங்களுக்கு உங்க வீட்டில் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், மீனம் ஆகிய ராசி லக்னம்லாம் இருக்கணும். இருக்குதா இல்லையா? கும்பராசி இருங்க. உங்க அப்பா கும்பராசி, சுவாதி நட்சத்திரமா, இது சதய நட்சத்திரமா? 100% கரெக்ட். ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு. இன்னைக்கு பாருங்க நண்பர்களே, இன்றைய பிரசன்னம் தான் ஆண்டவர் பிரசன்னம். 2ஆம் இடத்துல 8 வந்து 2ல இருக்கிறார். அப்ப உங்களுக்கு 2 குழந்தைங்களா? ஆமா சார். மொத்தம் 3 குழந்தை உருவாகி 1 போயிருச்சு, மீதி 2ஆ? கரெக்ட் கரெக்ட். எஸ் ஆர் நோ? 100% கரெக்ட். அந்த 2ஆம் இடத்து அதிபதி சூரியன், செவ்வாய், ராகுவோடு இருக்குது. அப்ப நீங்க வந்து இன்ஜினியரிங் பண்றீங்க, பிளானிங் பண்றீங்க, ஊர் விட்டு ஊர் போய் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. கட்டிடத்துறையில் இருக்கிறீங்க. நம்பவே முடியல. 100% கரெக்ட் சார். நம்பவே முடியல. 100% சரி. சார் 2ஆம் அதிபதி புதன் செவ்வாயோடு இருக்கு, இன்னைக்கு ராகுவோடு இருக்குது. இருக்கா இல்லையா? அப்ப ராகுவோடு இருக்குது. இன்னும் தொழில நிம்மதியா இல்ல. ஆச்சரியமா இருக்கு. போயிட்டே இருக்கிறீங்க, இன்னும் மிகப்பெரிய செட்டில் ஆகல.
அதனால என்ன பண்ணியிருக்கிறீங்க, இந்த ஜோதிடர்கள்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்க, சும்மா பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் எனக்கு வருமானம் வரலைன்னு ஜோதிடமும் கற்றுக்குவீங்க. கற்றுக்கிட்டு இருக்காங்க. எஸ் சார் நோ? 100% எஸ் சார். கரெக்ட். எஸ் சார். உண்டா இல்லையா? உண்மை சார். ரெண்டாம் அதிபதி ராகுவோடு இருக்குது. அப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் தந்தைக்கு 2 திருமணம் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் தாத்தாவுக்கு 2 திருமணம் இருக்கணும். அப்பாவுக்கு 2 திருமணம். அப்பாவுக்கு 2 திருமணம். சுக்கிரன் சனி இன்னைக்கு லக்னாதிபதி 11 இருக்கார். அப்போ உங்களோட பிறந்தவங்க இன்னொருத்தர் இருப்பாங்க, இல்லைன்னா மொத்தம் 3 பேர் அல்லது 4 பேர் இருக்கக்கூடிய அமைப்பு. கூட பிறந்தவங்க. கூட பிறந்தவங்க. ஆமா சார். 3 தம்பி 1 தங்கச்சி. 3 தம்பி 1 தங்கச்சி. 4 பேர். என்னங்க சொல்ல முடியாதுங்கிறீங்க? உடன்பிறப்பெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் பார்க்க முடியாது, இதுக்கு பார்க்க முடியாது. 3ஆம் இடம் தன் சகோதர. அதே மாதிரி 3ஆம் அதிபதியான சந்திரன் அவர் போய் கேதுவோட, அப்படின்னா உங்களுக்கு இளைய சகோதரத்துக்கோ அல்லது உங்க மாமனாருக்கோ மன வாழ்க்கை சரியில்லை. இளைய சகோதரருக்கு மன வாழ்க்கை சரியில்லை சார். மன வாழ்க்கை சரியில்லை. சரியில்லை. கரெக்ட் சார். 100%. 3ஆம் இடம் சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்குறது எல்லாம் போயிடும். நிறைய போயிடுச்சு சார். நிறைய போயிடுச்சு. எம்எல்எம்ல போயிடுச்சு. எம்எல்எம் எல்லாம் போயிடுச்சு. 100%. இதெல்லாம் உலகத்துக்கு லைவ் பண்ணணும். ஒருத்தர் அங்க பார்க்கணும், ஒருத்தர் இங்க பார்க்கணும். சென்னிமலையாளன் கருணை. 4ஆம் இடம் கல்வி. நண்பர்களே, 4ஆம் இடம் கல்வி, சந்திரன் கேது இருக்குது. அப்ப இந்த 4ஆம் அதிபதி போய் சூரியன் போய் 10ல் இருக்கு. அப்ப தொழில் கல்வி. அப்ப +2ல எதிர்பார்த்த மார்க் இல்ல. எஸ் சார் நோ? எஸ் சார். எஸ் சார். அப்ப டிப்ளமோ படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுதான் படிப்பீங்க. டிப்ளமா தான் முடிச்சிருக்கேன். டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன். 4ஆம் இடம் தாய், சந்திரன் கேது இருக்கு. தாய் விதவை. எஸ் கரெக்ட். எஸ் சார் நோ? எஸ் கரெக்ட். 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 அப்பா முன்னாடி போயிட்டார், அம்மா இருக்காங்க, தாய் விதவை. 100% கரெக்ட். 4ஆம் இடம் சொத்து, சந்திரன் கேது இருக்குது. அப்போ உங்களுடைய சொத்து ஒண்ணு கிழக்கு பார்த்து இருக்கணும், இல்ல தென் கிழக்கு பார்த்து இருக்கணும். கிழக்கு பார்த்து. கிழக்கு பார்த்து. என்ன நண்பர்களே, ஜாதகம் வாங்கினா கூட ஜாதகம் வாங்கினா இல்ல ஆச்சரியமா வாங்கினா வாங்கல. அதே மாதிரி 4லயே சந்திரன் கேது இருக்குது. உங்க வீட்டில் புற்றுநோயால் போனவங்க இருப்பாங்க, அல்லது இருதய பாதிப்புனால உங்க அப்பாவோ உங்க அப்பா வழியிலையோ போனவங்க இருப்பாங்க. அப்பா கேன்சர்னால இறந்தாங்க. ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. 17,000 பேர் படிச்சிருக்கிறான் நம்ம. ஆச்சரியமா இருக்கு சார். ரொம்ப ஆச்சரியம். 5ஆம் இடம் குழந்தைங்க. 5ஆம் அதிபதியான குரு அவர் 2ல. முதல் குழந்தை பெண் குழந்தையா? ஆமா சார். ஆமா சார். 2வது குழந்தை ஆண் குழந்தை. கரெக்ட். முதல் குழந்தைக்கு இன்னும் திருமணம் ஆகல, திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு. தீவிரமா பார்க்குறீங்க. உங்க ஆசீர்வாதனால அமையணும். உங்க ஆசீர்வாதத்தால நல்லபடியா திருமணம் கட்டாயம் அமையும். உங்க குழந்தை நல்ல மார்க் வாங்கி MBA படிச்சு அல்லது இன்ஜினியரிங் படிச்சு பேங்க்ல ஒர்க் பண்ணுது. கரெக்ட் சார். கரெக்டா இல்லையா? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால ஒர்க் பண்றாங்க. எங்க ஒர்க் பண்றாங்க? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால ஒர்க் பண்றாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆச்சரியமா இருக்கு சார். நம்ப முடியல. எஸ் சார் நோ? எஸ் சார். அது உங்க பெண் குழந்தை. ஆமா சார். எஸ் சார் நோ? 5ஆம் இடம் பூர்வீக சொத்து. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒண்ணுமே இல்லை சார். கிடையாது. 5ஆம் இடம் குல தெய்வம். உங்களுக்கு ஆணோடு கூடிய பெண் தெய்வம் தான் குல தெய்வம். கரெக்ட் சார். ஐயனார். பூரணை புஷ்கலையோட சேர்ந்த ஐயனார். ஆமா, பூரண புஷ்கலை. எஸ் சார் நோ? 100% கரெக்ட் சார். 100% கரெக்ட். 100% அதே மாதிரி 6ஆம் இடம் வேலை. முதல்ல வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் சொந்த தொழில். ஆமா சார். எஸ் சார் நோ? எஸ் சார். எஸ் சார். ஸ்டார்டிங்ல வேலைக்கு போகணும். ஆமா. 6ஆம் இடம் நோய், சுக்கிரன் சனியோடு இருக்குது. அப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு, இது சார்ந்த சர்க்கரை வியாதி வரும். இது இப்ப இல்லை, எதிர்காலத்தில். அதே மாதிரி 6ஆம் இடம் வேலை.
ஆறாம் இடம் மாமனார் சொத்து இருக்கு, ஆனா பிரயோஜனம் பண்ணல. ஆமா சார், கரெக்ட். அது கார்னர் சொத்து போய் திரும்புற இடத்துல. ஆமா, எக்ஸாக்ட். கார்னர் சொத்து தான். கார்னர் 100% கரெக்ட். எப்படி நண்பர்களே, இது ஒரு மாயாஜாலமா? ஜோதிடம் மகா அற்புதம். 7ஆம் இடம் மனைவி, 7ஆம் அதிபதி 10ல், மனைவி வந்ததுக்கு அப்புறம் முன்னேற்றம். நல்ல முன்னேற்றம். மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஆமா சார். மனைவி கூட பிறந்தவங்க 3 பேர், இல்லைன்னா 5 பேர். 3 பேர் சார். 3 பேர். மனைவி கூட பிறந்த ஒரு பெண்ணுக்கு பயங்கர பிடிவாத குணத்தோடு இருப்பாங்க. ஆமா சார், அவங்க அக்கா. அவங்க மன வாழ்க்கையும் சிறப்பு இல்லைன்னு காமிக்குது, இல்லைன்னா ஆண் வாரிசு இல்லைன்னு காமிக்குது. 8ஆம் இடம் ஆயுள், அது தீர்க்கம். சரி, இப்படி எல்லாம் பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். தாத்தாவுக்கு சொல்லலாம், எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லலாம், பேரனுக்கு சொல்லலாம், வரக்கூடிய மருமகனுக்கு சொல்லலாம். பையன் அவரும் இன்ஜினியரிங் தான் படிக்கிறாரா? ஆமா சார். ஆமா சார். எஸ் சார்? நோ? எஸ் சார். எஸ் சார். பையனுக்கு சின்ன வயசுல ஏதாவது சுண்ணத் மாதிரி பண்ண வேண்டி இருந்ததா? சின்ன வயசுல அத மாதிரி தெரியல. சரி, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுல காமிக்குது. வேற ஏதாவது நீங்க கேட்க விரும்புறீங்களா? கேளுங்க. ஒன்ன புல்லரிக்காதீங்க, என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க. என்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்கு உங்களுடைய பலன் எல்லாமே 100%, 200% எல்லாமே ஆச்சரியமா இருக்குது. உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம். எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு என்னன்னு தெரியல. அப்படியே ஆச்சரியமா இருக்கு. நண்பர்களே, இதுதாங்க ஆண்டவர் பிரசன்னம். இப்படி பலன் சொன்னா ஜோதிடர்களுக்கு நல்லது, வரக்கூடிய கிளையண்ட்டுக்கு நல்லது. இந்த மாதிரி சொல்ல முடியுமா? முடியாதா? ஜோதிடம்னா உண்மையா? இப்ப என்ன உடன்பிறப்பு நான் சொல்லியா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. கரெக்டா சொன்னா சொல்லியா? அவங்க அப்பா கூட பிறந்தது, அம்மா கூட பிறந்தது, தாத்தா கூட பிறந்தது கூட சொல்ல முடியும், எல்லாமே சொல்ல முடியும். முதல் குழந்தை பெண் குழந்தைங்கிறது வரைக்கும் சொல்லியாச்சு. அவங்க அப்பாவுக்கு 2 தாரம் வரைக்கும் சொல்லியாச்சு. அவங்க அம்மா இப்ப விதவை, அதையும் சொல்லியாச்சு. ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிட்டேன் பலன்கள் கேட்டு. அப்ப ஆண்டவர் பிரசன்னத்துல சாதிக்க முடியாதுங்கிறது நண்பர்களை, இந்த ஒரு வகுப்பு இல்ல, நான் ஒரு 100 வகுப்பு எடுத்திருக்கேன். ஜாதக பலன் சொல்றது எப்படி என்கிற விஷயத்தை நீங்கள் என்னிடம் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் ஒவ்வொரு டைமும் சொல்றேன், ஜாதக பலன் சொல்லுவது எளிமை. ஜோதிடம் ஒரு மகா அற்புதம், மகா எளிமை. மகா எளிமை, அற்புதம். ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நீங்க ஜாதகத்தினால அறிய முடியாத விஷயமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே போல நீங்க இந்த பிரசன், சரி உட்கார். வேற ஏதாவது கேள்வி உண்டா? உட்கார். இது எதுக்குன்னா, ஒரே இடத்துல இப்ப நீங்க பல பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புவீங்க. ஒட்டுக்கா ஒரே இடத்துல நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு, நம்ம வேலை இல்லை, நம்ம ஃபீஸ் அந்த மாதிரி. சரிங்களா? ஒரு சாம்பிள், ஒரு ஆண்டவர் பிரசன்னா இதுதான், ஒரு ஜாதகம்னா இதுதான். ஜாதகத்தில் முடியாதுங்கிறது முயலாதது தான். எதை வேணாலும் சொல்லலாம். இப்ப பாருங்க, 9ஆம் இடத்துல போய் செவ்வாய், சூரியன், புதன், ராகு இருக்குது. ஐயா, உங்க தந்தை கூட பிறந்தவங்க 6 பேர் வரைக்கும் இருக்கணும் ஐயா. அப்படி இல்லைன்னா 3 பேர் இருக்கணும் ஐயா. 3 பேர். இல்லைன்னா தாத்தா கூட பிறந்தது 5 பேர் இருக்கும் ஐயா. இருக்காயா? கரெக்ட். பார்த்துக்கிட்டீங்களா நண்பர்களே? உங்க தாத்தாவை பத்தி எனக்கு தெரியுமாயா? உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியுமாயா? உங்க பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியுமாயா? உங்க பிள்ளைங்களை பத்தி தெரியுமாயா? கேட்டுக்கணும். நீங்க ஏதாவது நான் தெரிஞ்சதை சொன்னேன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதை கேட்டுக்கணும்ல முதல்ல. அதனால ஜாதக பலன் சொன்ன தெரிஞ்சா, இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா நண்பர்களே? ஜாதகத்தில் 12 ராசிகளையும் லக்கணங்களையும் இயக்கணும். இயக்குனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதுதான், நட்சத்திரம் வேலை செய்கிறதா? ஐயா சொன்னார் அருமையா.
பாதகாதிபதினு ஒரு ஜாதகத்தில் இருக்குது. கடக லக்னம் பாதகாதிபதி சுக்கிரன் ஒருத்தருக்கு புனர்பூசத்தில் இருக்கு. அந்த புனர்பூசம்னா ராமன்னு பேர். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ராமரை திட்டி திட்டியே அரசியல் பண்ண ஒருத்தர் இருந்தார் நம்ம தமிழ்நாட்டில். கடைசியா அவருக்கு எதிரா ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து 10-12 வருடமா இவர் ஆட்சிக்கே விடாம தோடு தோடு போட்டார். உண்டா இல்லைங்களா? ஐயா மன்னிச்சுக்குங்க, இது அரசியல் இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டியது ஒரு கடவுள். நீ ஜோதிடம் இல்லைங்கிறது இல்லை, நட்சத்திரம் இல்லைங்கிறது இல்லை. கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி 12ல் புனர்பூசத்தில் ஒரு கட்சி தலைவருக்கு, ஒரு முதுபெரும் தலைவருக்கு அந்த சுக்கிரன் இருந்தார். ராமர் என்ன இன்ஜினியரா? ராமர் யாரியா அப்படின்னு திட்டிக்கிட்டே அரசியல் பண்ணி இந்த தமிழ்நாட்டை ஆண்டார். அந்த புனர்பூசம் அப்படியே அந்த பாதகாதிபதிங்கிற வேலையை செய்து பாருங்க. பாதகாதிபதிங்கிற வேலையை அந்த சுக்கிரன் செய்கிறார். அதே ராமச்சந்திரங்கிற பேருடையவர்கிட்ட அவர் தோத்து போனார். உங்க பாதகாதிபதி எங்க இருக்குதோ அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன். உங்கள் பாதகாதிபதி எங்க இருக்குதோ அந்த நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பெயர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு அமைப்பு. திருநள்ளாறு பகவானை நான் சொல்ல சொல்ல என் வாழ்க்கையில் எத்தனையோ பல சம்பவங்களை இந்த திருநள்ளாறு எனக்கு நடத்தி வச்சிருக்குது. எல்லாருக்கும் வந்தா சாமி சொர்ண கணபதி இருக்கிறார், தர்பாரண்யேஸ்வரர் இருக்கிறார், பைரவர் இருக்கிறார், அம்பாள் இருக்காங்க. ஆனா பாருங்க, இந்த கோயிலில் ஒரு அதிசயம் இருக்குதுங்க. அது என்ன தெரியுங்களா? இங்க மரகத லிங்கம் வச்சு பூஜை பண்றாங்க. யார் யாருக்கெல்லாம் சனி புதன் இணைவு இருக்குதோ, சனி என்றால் சனீஸ்வர பகவானின் ஸ்தலம், புதன் என்றால் மரகத லிங்கம். இந்த சனி புதன் இணைவு இருந்தால் என்னையே ஆக. சனி புதன் இணைவு 6, 8, 12 பாதகத்தில் இருந்து விட்டால் அவர்களுக்கு பெராலிசிஸ் நோய், படிப்பிலே குறைவு, ஆண்மை குறைவு, நரம்பு நோய், ஃபிட்ஸ், இவைகளெல்லாம் ஏற்படும் நண்பர்களே. இவைகளெல்லாம் ஏற்படும். அதற்கு தீர்வு என்னன்னு கேட்டா, இங்க திருநள்ளாறுல இருக்கிற இந்த மரகத லிங்கத்திற்கு அவங்க அபிஷேகம் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பாலை வருடம் ஒரு புதன்கிழமையோ அல்லது ஒரு சனிக்கிழமையாவது வந்து அதை நீங்க சாப்பிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சனி புதன் என்கின்ற இணைவினுடைய தன்மை குறைந்து அந்த பெராலிசிஸ் நோய்க்குண்டான விஷயங்கள், ஃபிட்ஸுக்குண்டான விஷயங்கள் குறைகிறது என்பதனை நான் பல ஆயிரம் பேருக்கு ஜோதிடம் சொன்னதில் ஒரு சில 500 பேராவது வந்து இங்கு நலம் பெற்றிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட அற்புத ஸ்தலம் இந்த திருநள்ளாறு. போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் புன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றனல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோமன ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படின்னு இந்த பதியத்தை வெற்றி பதியமா. சார், வாழ்க்கையில் நான் கீழே போயிட்டேன் சார், உளுந்துட்டேன் சார், ஒண்ணுமே இல்லை சார், திரும்பி நான் என்னோட இதெல்லாம் திரும்பி எடுக்கணும் சார் அப்படின்னா இந்த பச்சை பதியம், இதுக்கு பேர் பச்சை பதியம்னு பேர். ஆத்துல விட்டா இந்த பதிகம் மேல இப்படி எதிர்த்து வந்துதான். வெற்றி பெற முடியாதவங்களுக்கு, சனி திசை நடக்கிறவங்களுக்கு, 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு, அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கு நீ திருநள்ளாறு போ, இல்லைன்னா பரவாயில்ல இந்த திருநள்ளாறு பதிகத்தை ஓதுப்பா. நீ வெற்றி மேல வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் பேருக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தந்த ஆலயம் இந்த திருநள்ளாறு ஆலயம். இதை பாருங்க, கடந்த 23ஆம் தேதி காலையில் ஒரு 8 மணிக்கு நீங்க பிரசன்னம் போட்டு பாருங்க, மீன லக்கணம் வரும்.
நாளில் குரு மாந்தி வரும். நான் ஒரு வாஸ்து பார்க்கறதுக்காக ஒரு நகருக்கு செல்கிறேன். ஒரு பெரிய மில்லு, ஒரு 30 ஏக்கரா அதில் இருக்குது. சுத்தமாக அந்த மில் ஓடலை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இருக்கிற சொத்தெல்லாம் விற்று விற்று அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையா பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் வாஸ்து பார்த்து நீங்கள் கொடுக்கணும்னு கேட்குறாரு. சரி வரேன்னு போனேன். உள்ளே போகும்போதே மனசு சரியில்லை. உடனே நம்ம ஆண்டவர் பிரசன்னத்தை போடுறேன் 8 மணிக்கு. போட்டால் இப்போ மீன லக்கணம் வருது, லக்கணத்தில் சனி வருது, நாளில் குரு வருது, குரு மாந்தியோடு இருக்குது. அந்த மாந்தியும் புனர்பூச நட்சத்திர சாரத்திலேயே இருக்கு. அப்போ சொன்னேன், கேது 6ல் சிம்மத்திலிருந்து அந்த குரு பார்க்குது. நீங்கள் போட்டு பார்க்கணும். 23ஆம் தேதி போன 23ஆம் தேதி போட்டுப்பார். அப்போ சொன்ன சாமி, இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் உங்கள் முன்னோர்கள் புதைச்சிருக்கணும், அது தப்பாக இருக்குது. கொஞ்சம் சுடுகாடு சம்பந்தமாவோ அல்லது பிணம் புதைச்சது சம்பந்தமாவோ இந்த இடத்துல இருக்குது சாமி, அது உங்களை வளர்ச்சி பண்ண விடாதுன்னு. சார் அதெல்லாம் கிடையாது சார். அப்படியா சாமி, இருந்தா அப்படின்னு இருந்தா உங்களுக்கு 1 லட்சம் ரூபான்னாரு. அப்படியா சார் அப்படின்னு உடனே நம்ம பிரசனத்தை போட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி, இந்த இடத்துல நான் 30 ஏக்கரா நடக்க முடியாது, காரில் தான் போயார். நமக்கு அந்த அளவுக்கு கால் வலிமை இல்லை. கார்லேயே சுற்றிட்டு கொண்டு ஒரு 1/2 மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல தோண்டுங்கன்னு. தோண்டுனா ஒரு முன்னோர்கள், அதாவது இது உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய முன்னோர்களை அங்கே போச்சிருக்காங்க. அந்த எலும்பு, முட்டை எலும்பு, சின்ன சின்ன எலும்புலாம் வெளியில் வரும். ஒரு 4-5 அடி தோணுனா பூரா வெளியில் வரும். இப்போ என்ன பண்ணுறது? 1 லட்ச ரூபா யாருக்கு கிடைக்கும்? பேசின ஃபீஸும் கிடைக்கும், 1 லட்ச ரூபா பந்தயம் கிடைக்கும். ஆனால் அது முக்கியம் இல்லை, ஜோதிடம் வென்றது. ஜோதிடம் வென்றது மட்டுமா? அவர்கிட்ட நம்ம சொல்ல போறோம் என்னன்னு, ஐயா இந்த இடம் நீங்க ஒத்துக்காது, ஒன்று வெளியில வாங்க, இல்லைன்னா அதை கம்ப்ளீட்டா ஒதுக்கிடுங்க. அந்த பாதையே அதுதான் இருக்கு. பாதைக்கு முன்னாடியே கேட்டை திறந்தா ஓபன் பண்ணி முன்னாடி போய் ரைட் சைட்லயே இருக்கு, பாதையில் இருக்குது. 4ஆம் இடத்துல மாந்தி காமிக்குது, மாந்தி அதே புனர்பூச சாரத்தில் காமிக்குது. அப்ப அற்புதமான விஷயங்களை பிரசன்னத்தின் மூலியமா சொல்ல முடியும். நண்பர்களே, இந்த பிரசன்னம்னா என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஜோதிடத்தில் இவருக்கு திருமணமே ஆகாதுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. பிரசன்னம் இல்லை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னா, நீங்க 2-3 வழிபாடு சொல்லி, ஐயா இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விஷயத்தை இன்னொரு முறை யோசிச்சு மிக சரியா அக்யூரேட்டா 100% பலனை அடிச்சு சொல்றதுக்கு இந்த பிரசன்னம் பயன் தருது. நம்மகிட்ட வேணுங்கிறவங்க பிரசன்ன வகுப்புல வாங்கிக்கலாம். நண்பர்களே, நீங்க பிரசன்னத்தை பயன்படுத்தி பாருங்க. இதுக்கு மட்டும் இல்லைங்க, திடீர்னு ஒருத்தர் கேட்குறாங்க, சார் ஒன்று காணாமல் போயிடுச்சு, ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு சார், என்ன சார் பண்ணுறதுன்னா, உடனே ஜாமக்களை போட்டு கவிப்பை பார்த்து இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து குழப்ப வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அன்றைய பிரசன்ன லக்னத்திற்கு 6ஆம் இடம் திருட்டு போதல், 12ஆம் இடம் தொலைதல். இந்த 6ஆம் இடம் திருட்டு போன இடம் 5க்கோ 9க்கோ 11க்கோ 2க்கோ சம்பந்தப்பட்டுருச்சுன்னா உனக்கு கிடைக்கும்யா. இவ்வளவுதான். இந்த 6ஆம் அதிபதி திதி சூன்யத்தில் போய் உட்கார்ந்துருந்தா கிடைக்காதுயா. ஐயா பௌர்ணமி கேதுவோட உட்கார்ந்துருந்தா கிடைக்காது. ஐயா அமாவாசை ராகுவோட உட்கார்ந்துருந்தா கிடைக்காது. இவ்வளவுதான் ஜோதிடம். ஒரு திருட்டு போன பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ஆகும், கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ஆகும். ஒரு பெண் வராங்க, ஐயா என்ற ஜாதகம் இல்லைங்க, அமெரிக்காவிலேருந்து கூப்பிடுறாங்க, நான் திருமணம் பண்ணிக்கலாமாங்க ஐயான்னு கேட்குறாங்க. உடனே நாம் போட்டு பார்த்தா சிம்ம லக்னம் 7ல் 2-3 கிரகம் இருக்குது, அதை குரு வேற பார்க்குது. அப்போ பார்த்துட்டு சொல்கிறோம், இந்த 2 வாரத்தில் பார்த்துட்டு சொல்கிறோம், அம்மா உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு,
உங்களுக்கு ஏற்கனவே பிரசன்னத்தில் சிம்ம லக்கணம் வருது, லக்கணத்தில் கேது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, அங்கே 2 கிரகங்கள் இருக்குது. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, மறைபொருளாக வச்சுருக்கிறீங்க. அந்த திருமணம் உங்களுக்கு பிடிக்கல, இந்தியாவில் இருக்கிற திருமணம் பிடிக்கல, அங்கே போய் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க, அதை பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க. அப்படின்னா அந்த அம்மா அப்படியே பார்க்கும், சாமி எனக்கு ஜாதகம் இருக்கு அப்படின்னு. ஜாதகம் இருந்தால் என்ன, இருக்கா இல்லையா அப்படின்னு. சாமி எனக்கு அந்த இந்தியாவில் இருக்கிறத மறைச்சிட்டு இங்கே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி முடியும்? ஏமா இதை முன்னாடியே கேட்கணும்ல. இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி சொல்லுவீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு, ஏன் விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா? முடியாதுங்கிறது இல்லை நண்பர்களே. ஒரு 100% 1-2 முடியாமல் கூட போகலாம். அது அவங்க பிராப்தம் நமக்கு இல்லை. ஜோதிடர் ஒரு 2% பேர் இப்போ நம்மகிட்ட வராங்கன்னா நம்ம சொல்லுவோம், அது அவங்களுக்கு புரியாது, இல்லைன்னா பிடிக்காது, அது அவங்க நம்ம சொன்னதை செய்ய மாட்டாங்க, பிராப்தம் இல்லை. ஆனால் 98% நம்மளிடம் வருபவர்கள் மிகச் சரியான பலன்களை சொல்ல முடியும் என்பதற்கு இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வே சாட்சி. ஈரோட்டிலிருந்து இவ்வளவு தூரம் நான் வந்ததுக்கு குருமகா சன்னிதானம் ஐயாவுக்கு வணக்கங்களையும், இந்த வாய்ப்பை எனக்கு அருளிய அந்த சென்னிமலை ஆண்டவருக்கும் தர்பார் அந்நியேஸ்வரருக்கும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு அமர்றேன். எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கைதட்டல் மூலியமா தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நன்றி. நன்றி. மிக அற்புதமாக இந்த அவையை மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி பிரசன்ன ஜோதிடம் என்பதை இங்கே பிரசன்னம் பண்ணிவிட்டார். இங்கே எல்லாரும் உடனே பலனை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதை நிகழ்த்தி காட்டி ஒரு ஜோதிடத்தினுடைய பெருமையை உடனே இந்த இடத்திலேயே நிகழ்த்தி காட்டி அதனை மெய்ப்பிக்கப்படும் என்பதை நமது போற்றுதலுக்குரிய சென்னிமலை ஆண்டவர் ஜோதிட சித்தர் TR கோபாலகிருஷ்ணன் அவர்கள், ஈரோட்டிலிருந்து இப்படிப்பட்ட ஜோதிட பெரியார் வந்திருக்கின்றார். அவரை நாம் இந்த நேரத்திலே போற்றி, ஏன்னா நம்ம சாஸ்திரங்களை எல்லாம் நம்பிக்கையோடு உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஈரோட்டு பெரியாராக ஜோதிட சித்தர் அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்களை இந்த நேரத்திலே நாம் வாழ்த்துவோம். அவர் அருமையா அவருக்கு பலன் சொன்னார். அவர் தோற்றத்தை பார்க்கும் பொழுதே அவர் இங்கு இருக்கக்கூடிய திருநள்ளாற்று மீதும் குறிப்பாக சனி பகவான் மீது மிகுந்த ஒரு பற்றும் அவருடைய ஆன்மார்த்த வழிபாட்டில் அவர் இருப்பார் போல. அப்படி அவர் அந்த நீல நிறத்தை, அந்த வண்ணத்தை ரொம்ப ஒரு பிடிப்போடு நமக்கு இங்கே எடுத்து காட்டி இருக்கின்றார்.